நாமல் ராஜபக்ஷவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நவம்பர் 21 பேரணி சரியான முறையில் நடந்து முடிந்ததா? திட்டமிட்டது என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நடந்தது என்னென்ன மாதிரி என்கின்ற பல்வேறு விஷயங்களை ஆராயும் காணொளி இது. இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம். அனுர அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு பிழையான முறையிலான ஆட்சியை செய்கின்ற அரசாங்கம் என்பதை வெளி உலகுக்கு காட்ட வேண்டும். குறிப்பாக அரசாங்கத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்புகின்றவர்களுடைய குரல் வளையை நசுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய பிராய்ச்சித்த முயற்சியாக இது நேற்றைய தினம் அரங்கேறப்பட்ட நாடகம் என்று சொல்லி சொல்லலாம். இந்த நாடகத்தில் திட்டமிடப்பட்ட மாதிரியான கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் சரிவர நடந்ததான்னு சொல்லி கேட்டால் இல்லை என்கிற பதில் நேற்றைய தினம் அங்கு கலந்து கொண்டவர்களுக்கே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் நாமலுக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். அவர் எதிர்பார்த்தது 20,000க்கும் அதிகமானவர்கள் வருவார்கள் என்று சொல்லி, ஆனால் அங்கே வந்தவர்கள் அதை விட குறைவானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நகரமே வெறிச்சோடி இருந்தது. அவர்கள் இதன் மக்களால் நிரம்பி வழியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட அந்த இடம் எல்லாமே ஆங்காங்கே கூடியிருந்தவர்களால் மட்டுமே எல்லா விஷயங்களும் பார்க்கப்பட்டது என்று சொல்லி சொல்லலாம். வீராவேச வசனங்களும், அரசுக்கு எதிரான மிகப்பெரிய கோஷங்களும், அரசுக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சியை நேற்றைய தினத்தில் உருவாக்கி விடலாம் என்று சொல்லி நாமல் கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் நடந்தது எல்லாம் தலைகீழாக மாறி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக நாமலே தனக்குரிய அப்பை தானே வைத்துக் கொண்டார் நேற்றைய இந்த சம்பவத்தில் என்று சொல்லியும் இன்னும் ஒரு தரப்பு சொல்கிறது. எப்படி என்றால், நேற்றைய தினம் என்பது மக்களை பொறுத்த வரைக்கும், கொழும்பில் இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும், பெரும்பான்மையின மக்களை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு பொருத்தம் இல்லாத நாள் என்று சொல்லப்படுகிறது. சனி ஞாயிறாக இருந்தால் கொழும்பு களை கட்டும் என்று சொல்லி சொல்லலாம். களியாட்டம், விருந்து பசாரங்கள், இந்த மாதிரியான போராட்டம் என்று சொல்லி எதற்கு அழைத்தாலும் மக்கள் கூட்டம் வரக்கூடிய நாள். ஆனால் ஒரு வார நாளின் முக்கியமான நாளில் நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டதே முதல் பிழையான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பக்கத்தில் காப்போத்த உயர்தர பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பெற்றோர்களுக்கும் தேவை தன்னுடைய பிள்ளை இந்த பரீட்சையை சரியாக எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்லி, பிள்ளைகளை வீட்டிலே விட்டுவிட்டு அல்லது பரீட்சை மண்டபங்களில் விட்டுவிட்டு பெற்றோர்கள் 2 மணிக்கு இங்கே அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது என்பது கொஞ்சமும் நடைபெறாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது நடைமுறை சிக்கல் நிறைந்த ஒன்று என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு அது வேலை நேரம். இந்த வேலை நேரத்தில் ஆபீஸில் லீவு போட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இப்படி ஆங்காங்கே நிறைய நடைமுறை சிக்கல்களை, முரண்களை கொண்டதான ஒரு பேரணியாக நேற்றைய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காரணம், நாமலுக்கு அல்லது ராஜபக்ஷ குடும்பத்திற்கு வேறு வழியே கிடையாது. ஏதாவது ஒன்றை செய்து தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை பற்றி அதிகமாக பேச வேண்டும் அல்லது பேச வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் கனவாக இருந்தாலும் அந்த கனவை சென்று அடைவதற்கான அந்த இடைவெளியை இப்படி காரசாரமான விஷயங்களால் நிரப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய பெரிய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் நேற்று நாமலே தனக்கு ஆப்பை செருகிக் கொண்டார் என்று நான் சொன்னது, நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பிழையானதாக பார்க்கப்பட்டது. அதில் மதுபான போத்தல்கள் ஆதாரமாக கிடைத்திருக்கின்றன, வாள்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் குடித்துவிட்டு சகட்டு மேனிக்கு கண்டபடி திட்டியவர்கள், ஆபாச வார்த்தைகளை பேசியவர்கள், அதாவது தூசணங்களை பேசியவர்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான மக்களால் நிறைந்து இருந்தது அந்த அரங்கம் என்று சொல்லப்படுகிறது. நுகேகுடையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையின மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியாக இருந்தாலும் அந்த பெரும்பான்மையின மக்கள் அதிகம் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவரவருக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அவர்களுடைய வேலையை பார்க்க வேண்டும், படிப்பை பார்க்க வேண்டும், அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பார்க்க வேண்டும். இதற்குள் நாமலுடைய கனவை நிஜமாக்கி கொடுப்பதற்காக ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது சாத்தியமில்லாதது என்று இதற்குத்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கும் நிலையில் நாமலுடைய அந்த கனவு என்பது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. நாமலோடு எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இதுதான் நுகைகுடையில் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவம் என்பதற்காகவே இந்த விஷயங்களை உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்ட தொகையினர் சேரவில்லை. அது மட்டும் இல்லாமல் சட்டத்திற்கு முரணான இந்த மதுபானம் குடித்து அந்த போத்தல்கள் எல்லாம் சிக்கியமை, வாழ் எதற்காக அந்த பேரணிக்குள் வந்தது என்று சொல்லி அடுத்த கட்ட பிரச்சனை. இது
தொடர்பான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒலிபெருக்கிகள் கட்டப்பட்டு அகற்றப்பட்டமை பாடசாலை மாணவர்களுக்கு, பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு அது தடையாக இருக்கும் என்கின்றபடியினால் ஒலிபெருக்கிகள் எல்லாம் அகற்றப்பட்டன. அந்த புல்லுக்கட்டுகளை ஆங்காங்கே கட்டி வைத்தவர்கள் யார் என்கின்ற அடுத்த ஒரு பிரச்சனை. இப்படி எல்லாமே பிரச்சனையாக முடிவடைந்தது. எதிர்க்கட்சிகள் பல இதில் கைகோர்க்கும் என்று சொல்லப்பட்டாலும் 17 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தார்கள், கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மையான ஹைலைட் பண்ணக்கூடியவர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை. குறிப்பாக தமிழ் தரப்பு அல்லது தமிழ் பேசுகிற தரப்பிலிருந்து அதிகமானவர்களை அங்கே காண முடியவில்லை, ஒரு சில பேரை தவிர. இப்படி இருந்தது நாமளுடைய நேற்றைய இந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே இந்த 21ஆம் தேதி ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல புஷ்வானமாக மாறியிருக்கிறது. இந்த மாதிரியான பேரணிகள் எல்லாம் அரசாங்கத்தை எதுவுமே செய்துவிட போவதில்லை என்பதற்கு இந்த ஒரு சம்பவமும் பெரிய ஒரு உதாரணம்.